வெல்கம் டு தன்வி குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வாங்க. ரிச் அண்ட் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்டே இருக்கலாம்னு இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்குமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ கேரட்டை எடுத்து இந்த கேரட் சீவும் பார்த்திங்களா, அதில் பெரிய கண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு முந்திரி பாதாமனை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாங்க. திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ கேரட்டு போட்டுக்கலாம். கேரட்டு இந்த அளவுக்கு அந்த பெரிய கண்ணை சீவுனிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் போது நல்லாயிருக்கும். சின்ன கண்ணை துருவி வச்சிங்கன்னா வெந்து வரும்போது ரொம்ப இதாகிடும், கொலன்னு ஆகிடும். ஆனால் இந்த இதில் சீவினா கரெக்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாய்க்கும் வரும், நல்லாயிருக்கும். இது கேரட் நெய்லேயே 2 நிமிஷம் வறுத்துட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. கேரட் பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கியாச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. காய்ச்சி ஆறின பாலுங்க. நான் 2 கப் நான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ கேரட்டுக்கு 2 கப் பால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இதுலேயும் நல்லா கேரட் பால்லேயும் நல்லா வெந்து வந்துடுங்க. மூடி வச்சிங்க அப்படின்னா பால் பொங்கி வந்துடும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க எடுத்து. அந்த பால் நல்லா சுண்டி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக சுண்டி வந்துடுச்சு. அதே மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் ஓரமாக இருக்கிறது தள்ளி விட்டுருங்க. இப்போ இந்தளவு சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ சூப்பராக சுண்டி வந்துடுச்சு பால். இப்போ நம்ம இந்த பால் சுண்டுறதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. அஸ்கா சர்க்கரை 1/2 கப் நான் எடுத்துருக்கேன். கண்டன்ஸ் மில்க்கு அது 1/2 கப் நான் எடுத்துருக்கேங்க. கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா சர்க்கரை 1 கப்பு சேர்த்துனா போதுங்க, கரெக்டாக இருக்கும். நான் கண்டன்ஸ் மில்க் இருக்குது அப்படிங்கிறதுனால 1/2 கப்பு சர்க்கரை 1/2 கப் நான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு சர்க்கரை பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்துருக்குது, பாவு விட்டு வந்துருக்கு. நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. 2 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம முந்திரி திராட்சை பாதாம் நெய்யில் வறுத்து வச்சு பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இன்னும் நல்லா சுண்டி வரணும். அந்த தண்ணி சர்க்கரை பாவு நல்லா சுண்டணுங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கரெக்டாக நல்ல பக்குவத்தில் அல்வா ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ எல்லாமே தண்ணி பால் இதெல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக ஒரு கேரட் அல்வா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்படி கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் புதுசாக வந்தவங்க ஸ்வீட்டை நம்ம செஞ்சு கொடுப்போம். அது நம்ம கேசரி பதிலாக இது மாதிரி கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரிச் அண்ட் லுக்காக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லோ மஞ்சள் பூசணியில் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் செஞ்சு பாருங்கள்.